மகப்பேறு மரணங்களை குறைக்க காசநோய் தரவுகளை சேகரிக்க ஏஐ தொழில்நுட்பத்தை தமிழக அரசு பயன்படுத்தி வருவதாக மருத்துவத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அவருடன் நமது செய்தியாளர் பால வெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நம்ம சென்னை நகரத்துல ஏஐ குறித்தான உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சுகாதாரத்துறை செயலாளர் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். மேடம், ஏஐ பத்தி இப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியால. குறிப்பா இந்த வருஷம் நோபல் பிரைஸ் எல்லா கேட்டகரியிலையும் ஏஐக்கு கொடுத்திருக்காங்க. உலகமே ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏஐ பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் கவர்னன்ஸ் பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏஐ கொண்டு சக்சஸ் ஆயிருக்குமா? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏஐ மிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏஐ மிஷன் அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களோட முக்கியமான ஒர்க்ஸ் அவங்க எடுத்துட்டு வரணும். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்கனவே ஏஐ ரொம்ப ஒரு நல்ல முறையில யூஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம ஸ்டேட்ல 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டியூபர்குலோசிஸ் டிபி ப்ரோக்ராம் இருக்குல்லுங்க. இந்த டிபி ப்ரோக்ராம்ல டயக்னோசிஸ் பண்றது, டிடெக்ட் பண்றது நாங்க ஏஐ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நியூ ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டர்னல் மார்டாலிட்டி, அதாவது பிரெக்னன்சி டைம்ல விமென் அவங்களுக்கு டெத் ஆகுது. இது பிரிவென்ட் பண்றதுக்கு ஏஐ ரொம்ப நல்லபடியா யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது கூட நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மாதிரியான விஷயங்கள் பொறுத்தவரையும் பொதுமக்களோட டேட்டா கலெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு இனிமே ஏஐ உபயோகப்பட போகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு முன்னாடி இருக்குது. இன்னும் நிறைய அந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி மக்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் நம்ம கொண்டு போனோம் அதை நம்ம பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் அந்த ஒர்க் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் பண்ணணும். குழந்தைகளுக்கு எந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் நீடு, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி தயார் பண்ணணும். இதுல நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டோமேனா ஈஸியா முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு ஏஐ மொத்தமாவே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றீங்களா நீங்க? இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் தேர் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் வேர் டெக்னாலஜி ஒரு கேம் சேஞ்சிங்கா இருக்கும், அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் சொல்ல முடியும்.